குழந்தைகளுக்கு முக்கியமா நம்ம வேல்யூஸ் சொல்லி தரணும். ஸோ வேல்யூஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கதை சொல்லுவாங்க. தாத்தா, பாட்டி, பெரியவங்க வீட்ல அப்பா, அம்மா கதை சொல்லி வளர்ப்பாங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா, அதுக்கான அவங்களுக்கு நேரமும் இருந்தது, கதையும் தெரிஞ்சுது. இப்ப இருக்க பெற்றோர்களுக்கு நேரமும் கிடையாது, கதையும் தெரியாது. நீங்க வேணா கேளுங்களேன், ஏதாவது கதை சொல்லுங்கன்னு. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நேரமின்மைலாம் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ கதையும் தெரியாது. இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான குழந்தை வளர்ப்புல முக்கியமான விஷயம், நாம கதைகள சொல்லி குழந்தைங்கள மேம்படுத்தணும். ஏன்னா, ஒரு கதை சொல்லாதத வேற எதுவும் சொல்ல முடியாது. ஒரு மாரல், ஒரு தன்னம்பிக்கை, எல்லா விஷயமே கதையில அழகா சொல்ல முடியும். நாம இப்போ அந்த கதை சொல்ற பழக்கத்தையே விட்டுட்டோம். ஏன்னா நமக்கு தெரியறதில்ல. இப்ப ஆனா நல்ல வாய்ப்பு. என்ன? யூடியூப் இருக்கு, ஃபோன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. நாம கொஞ்சம் கதைகள தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கதை சொல்லி தரலாம். எந்த மாதிரி கதைகள சொல்லி தரலாம்? நல்ல தலைவர்கள பத்தி இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் புக்க வாங்கி படிச்சா மட்டும் தான் அந்த தலைவர்கள பத்தி நம்மளுக்கு என்னன்னே தெரியும். இப்ப அப்படி இல்ல. ஒரு யூடியூப் எடுத்து நம்ம போட்டோம்னா, ஒரு 10 பேருக்கு சொல்லியிருப்பாங்க. அதுல ஜெனூனா நல்ல ஒரு நல்ல படித்தவங்க, தெரிஞ்சவங்க, அழகா சொல்லக்கூடியவங்க, அழகா சொல்லியிருப்பாங்க. அந்தந்த லீடர்ஸ் பத்தி. ஸோ கப்பலுடைய தமிழனை பத்தி சொல்றதாகட்டும், எந்த சுபாஷ் சந்திர போஸை பத்தி சொல்றதாகட்டும், எல்லாத்துக்குமே நமக்கு யூடியூப்ல வாய்ப்புகள் இருக்கு. நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு தலைவர்களை பத்தி எல்லாம் நாம குட்டி குட்டி கதைகளை கண்டிப்பா வாரத்துக்கு 2 கதையாவது குழந்தைங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அதை நீங்க பண்ண பண்ண அந்த குழந்தைங்களுக்கு தன்னம்பிக்கையும், உற்சாகமும், விடாமுயற்சியும் தொடர்ந்து வளரும். தேசத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் கதை மட்டும் இல்ல. இப்ப நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்க தலைவர்கள் மற்றும் என்ன சொல்றது, சரவணா ஸ்டோர், தீருபாய் அம்பானி, இவங்கள பத்தி நல்ல வாழ்க்கையில வந்து பெருசா வெற்றி அடைஞ்ச பல பேரை பத்தி கூட நம்ம கதைகளா அவங்களுக்கு சொல்லலாம். இப்ப தீருபாய் அம்பானிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு இருந்தவங்க, அவரோட லைஃப் டைம் முடியறதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. இப்ப இருக்கிற முகேஷ் அம்பானி அவருடைய பையன். முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி வந்து திருபாய் அம்பானியுடைய பசங்க. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதனுடைய ஆரம்ப காலம் அவங்க ஃபாதரோடது. அது திருபாய் அம்பானி ஒரு பெட்ரோல் பையனா இருந்து வாழ்க்கை அவர் முடியிற நேரத்துல இந்தியாவோட மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருந்திருக்காரு. ஸோ அப்ப எப்படி ஒண்ணுமே இல்லாம வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்கிற விஷயத்தெல்லாம் கண்டிப்பா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் ஒண்ணுமே இல்லாம இருந்து நம்மளால உயர முடியுங்கிற தன்னம்பிக்கை அந்த குழந்தைகளுக்கு வரும். வாழ்த்துக்கள்.